ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சகிக்க முடியலன்னா அப்போ நீ செய்கிற வேலைக்கு பேர் என்ன? தொடர்ச்சியாக என் தாயை நீ பேசிட்டே இருக்க, என் மனைவியை பேசிட்டுக்கிற, என் குடும்பத்தை பேசிட்டுக்கிற. ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் விரைவில் வரும். அந்த நாளை நான் உருவாக்குவேன். இப்போ நீங்கள் இவ்வளவு தான், நான் காலையிலேயும் அதான் சொன்னேன், இவ்வளவு தான் பெரியாரிய கோட்பாடு, பெரியாரிய கருத்தியல், இவ்வளவு தான். நல்ல காதல்னால் என்ன இருக்குது? எல்லாமே நல்ல காதல் தான். அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்கள் தான். அப்புறம் நீங்கள் திடீர்னு நடவடிக்கைடுன்னு பேசுனீங்கன்னா எப்படி? உங்கள் தலைவனுடைய தத்துவம் தெருவில் சந்தி சிரிக்குது பற்றியெல்லாம் எப்படி சிரிக்குது? அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பொதுவெளியில் பேசுகிறாங்க? 14 வருடங்கள் நான் அதை நாகரிகமாக தவிர்த்து போகும்போது நீங்கள் யாரும் அவர் கண்ணியமாக நகர்ந்து போகிறாரு, அந்த பொம்பளை தான் அப்படி பேசிட்டு இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்களா? நீங்கள் பேசுனதுக்கு எங்கள் அம்மாவை எப்படி பேசுகிறாங்கன்னு பற்றியெல்லாம் கடந்த 15 ஆண்டுகளாக என் தாயை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பொம்பளை. எங்களுக்கு அப்போ எவ்வளோ வலிக்கும். நீ யார்? நீ என் தாயை இழிவாக பேச? அப்போல்லாம் நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல. பொதுவெளின்னா எனக்கு மட்டும்தான் பொதுவெளி, உங்களுக்கு பொதுவெளி இல்லது, உங்களுக்கு தனி வழியா? அது என்ன? அது எப்படி? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நீங்கள் மட்டும்தான் பெண்ணு. என்னை பெற்றவளோ, எனக்கு உயிர் துணையாக வந்திருக்கிற என் மனைவியோ, என் உடன் பிறந்த சகோதரிகளோ, என் அக்கா தங்கைகளோ, என்னை நம்பி வந்திருக்கிற என் தாய்மார்களோ, என் தங்கைகளோ, என் அக்காக்களோ, அவங்கெல்லாம் பெண்கள் இல்லை. உலகம் பூரா சொந்தம் வச்சுருக்கேன் நான். அவங்க மனநிலையெல்லாம் என்னவாக இருந்திருக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் எப்படி பேசுகிற அந்த பொம்பளை என் குடும்பத்தை பாருங்கள். அதை கேட்குறீங்களா இல்லையா? அப்போ